Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to make bootable USB pendrive for Windows 7, Windows 8, Windows 8.1 and Windows 10 using Rufus software அப்படிங்கற டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். OS சேஞ்ச் பண்றதுக்கு pendrive bootable pendrive மாத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ டுட்டோரியல்ல Rufus அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி USB drive bootable drive சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First step என்ன அப்படினா Googleல Rufus அப்படினு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா Rufusோட official website வரும். Official website ஓபன் பண்ணிட்டு Rufusோட latest version வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போதைக்கு latest version Rufus 3.14 தான். சோ நான் 3.14 டவுன்லோட் பண்றேன். கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படினா 1.5 MB வருதுங்க. சோ ரொம்ப கம்மியான சைஸ் தான். தென் பாத்தீங்கன்னா இது போர்ட்டபிள் சாஃப்ட்வேர். அப்படினா நீங்க இந்த சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எஸ் ஆர் நோன்னு கேக்குது. எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படினா அந்த சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிருச்சு. இப்போ என்னோட பென் டிரைவை நான் கம்ப்யூட்டர்ல பிளக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை காமிச்சறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 16 GB பென் டிரைவ் plug பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பென் டிரைவாக டிடெக்ட் ஆயிருக்கு. டிவைஸ்னு போட்டு நோ லேபிள் 16 GB அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லையோ பென் டிரைவை மறக்காமல் ப்ளக் பண்ணிடுங்க. ப்ளக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் உங்கள் பென் டிரைவை டிடெக்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் டிடெக்ட் ஆகலினா கூட இந்த டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பென் டிரைவை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் விண்டோஸ் ஓஎஸோட ISO ஃபைலை செலக்ட் பண்ணணும். இங்கே என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட ISO ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ நான் அதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த செலக்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அதில் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற விண்டோஸ் 10 அப்படிங்கிற ISO ஃபைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கம்ப்யூட்டரில் தான் OS சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் டிஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அந்த விண்டோவில் 2 டிஸ்க் இருக்குது. டிஸ்க் 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க், டிஸ்க் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பென் டிரைவ். ஸோ நான் டிஸ்க் 0 அப்படிங்கிறத வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், பாலிசிஸ், வால்யூம்ஸ், டிரைவர், டீடைல்ஸ், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா டேப்ஸ் இருக்குது. அதில் வால்யூம்ஸ் அப்படிங்கிற டேபுக்கு வந்து போய்க்கணும். போனால் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படிங்கன்னு இருக்குது. MBR அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதில் மூலமாக தான் நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் அந்த சாஃப்ட்வேரில் மாற்றுவோம். நிறைய பேர் அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல. இது மூலமாக அவங்களுக்கு OS மாற்றும் போது நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ MBR அப்படின்னா இப்போ நான் திரும்பி Rufus சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ Rufus ஓப்பன் பண்ணியிருக்கேன். Rufusல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் GPT அப்படின்னு டைப் ஆகிருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் MBR. ஓகேங்களா, ஸோ MBR தான் நான் சூஸ் பண்ணணும். GPT யூஸ் பண்ணணும் அப்படின்னா OS வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் எந்த கம்ப்யூட்டருக்கு OS மாற்றணுமோ அந்த கம்ப்யூட்டரோட பார்ட்டிஷன் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே காமிச்ச மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் MBRக்கு பதிலாக GPT அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டிஷன் ஸ்கீமில் GPT அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிங்கனாவே மற்ற ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ MBR GPT அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னோட கம்ப்யூட்டர் MBR இருக்குது. இந்த கம்ப்யூட்டருக்கு நான் OS மாற்ற போகிறேன். ஸோ நான் MBRன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஒரு வார்னிங் காமிக்குது. இந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குது. ஸோ ஓகே அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு க்ரீன் கலர் ஆப்ஷன் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ISO ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிட்டுருக்கு பென் டிரைவுக்கு அப்படின்னு ஷோ ஆகுது. இது 100% ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேட்டஸ் 100% ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 35% ஆயிருக்கு. இது 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 97% ஆயிடுச்சு. இன்னும் 3% ரிமைனிங் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஆயிரும். 99.8% ஆயிடுச்சுங்க. 99.9 100%. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரெடி அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இட் மீன்ஸ் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 10 OS வந்து போட்டுக்க முடியும். உங்கள்கிட்ட விண்டோஸ் 7 ISO ஃபைலோ இல்லை விண்டோஸ் 8 ISO ஃபைலோ இல்லை விண்டோஸ் 8.1 ISO ஃபைலோ இருந்துச்சுன்னா சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அதையும் வந்து பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த OS வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இந்த பார்ட்டிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் OS மாற்றுறீங்களோ அது வந்து MBR இருக்கா இல்லை GPT இருக்குதா அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா MBR பார்ட்டிஷன் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து GPT ஸ்கீம் இருக்கும். இல்லை நான் OS மாற்றணுங்கிற கம்ப்யூட்டரில் வந்து என்னால் உள்ளே போக முடியல, என்னால் செக் பண்ண முடியாது MBRஆ GPTயான்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு MBR ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி OS மாற்ற ட்ரை பண்ணுங்கள். மாற்றும் போது எந்த எரரும் வரலினா நீங்கள் MBR தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் OS சேஞ்ச் பண்ணும்போது ஏதாச்சும் எரர்ஸ் காமிக்குது, விண்டோஸ் cannot be installed to this disk இந்த மாதிரி எரர்ஸ் ஏதாச்சும் காமிச்சு அப்படின்னா அவங்களோட அந்த கம்ப்யூட்டரோட பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து GPTயாக இருக்கும். ஸோ அகைன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி GPT பார்ட்டிஷன் ஸ்கீம் யூஸ் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து OS சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குமா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.